விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்கிற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். விவசாயிகளுக்கு எவ்வளவு துரோகங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு துரோகங்களையும் செய்துவிட்டு மேடையில் வாய்ப்பந்தல் போட்டுக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இப்படி வாய்ப்பந்தல் போடுவதற்கு பதிலாக நெல் கொள்முதல் நிலையங்களில் நல்ல தார்ப்பாயை வைத்து ஒரு பந்தலை போட்டிருந்தால் நெல் மூட்டைகள் நனைந்து முளைத்து நாசமாகி இருக்காது. மக்களான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி, மக்களை காக்கவே இந்த ஆட்சி, மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவுமே இந்த ஆட்சி. மக்களை காக்கவும் மக்களுக்கு கொடுக்கவும் ஆட்சியாம். அப்படி என்ன சார் கொடுத்துட்டீங்க? கள்ளச்சாராயத்தை ஒழித்து மக்களை காப்பாற்ற வேண்டியவர் அதை செய்ய முடியாமல் நிவாரணம் கொடுத்தீர்கள். கரூரில் பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் அங்கும் நிவாரணம் கொடுத்தீர்கள். எல்லாவற்றையும் விட கொடுமை, பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 7000 பெண் குழந்தைகளுக்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கிறீர்கள். மக்களை எங்க எப்போ பாதுகாத்தீங்க? எப்போ மக்களை நினைச்சுக்கிட்டு நாங்க ஏங்குற காரணத்தினால தான் மக்களாகிய நீங்கள் எங்களோடவே இருக்கீங்க. மக்களோட எப்ப சார் இருந்தீங்க? உங்களது வாரிசுகளை வைத்து சினிமா தயாரிக்கும் இயக்குனர்கள் கூடத்தானே எப்போதும் இருக்கிறீர்கள். வாழை, கூலி, பைசன் என திரைப்படங்களை பார்த்து அதற்கு விரிவாக விமர்சனம் எழுதுவதுதானே உங்களது அன்றாட பணியாக இருக்கிறது. நீங்கள் மக்களுடன் இருப்பதாக சொல்வதும் பொய், மக்கள் உங்களுடன் இருப்பதாக சொல்வதும் பொய். இத்தனை வசனங்களை இவர் ஏன் பேசுகிறார் தெரியுமா? டெல்டாவில் இன்று நட்டதெல்லாம் நாசமாகிவிட்டது, விளைந்ததெல்லாம் வீணாகிவிட்டது. முதலில் எந்த ஊடகமும் விவசாயிகளின் துயரத்தை கண்டு கொள்ளவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் நேரடியாக சென்று அங்கிருக்கும் அவல நிலையை உலகிற்கு எடுத்து கூறிவிட்டார். அதை மறைக்கத்தான் இப்போது ஸ்டாலின் இப்படியெல்லாம் வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் விரக்தியில் பேசுவதாக உளறி இருக்கிறார் ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவர் விவசாயிகளுக்காக பேசுகிறார். நீங்கள்தான் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் விரக்தியில் பேசுகிறீர்கள். நெல்மணிகள் எப்படி முளைத்து வீணாகி இருக்கிறது என்பதை தொலைக்காட்சிகளில் நாம் பார்க்கிறோம். கண்முன்னே காட்சிகள் இருந்தாலும் அப்படி எதுவுமே இல்லை என்கிறார் ஸ்டாலின். அது சரி, செய்தியை பார்த்தால் தானே, திரைப்படங்களை பார்த்தால் எப்படி நாட்டு நிலவரம் தெரியும்? ஸ்டாலின் அவர்களே, ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாது என உத்தரவிட்டிருப்பதாக வாய்ப்பந்தல் போடுகிறீர்களே, ஏற்கனவே வீணான நெல்மணிகளுக்கு என்ன பதில்? அதற்கு ஒரு பதிலை சொல்லுங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் அதைத்தான் கேட்கிறார்.